ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சிம்பிளான இன்கிரீடியன்ட் வச்சு ஒரு மட்டன் சுக்கா தான் பார்க்க போறோம். மட்டன் சுக்கானாலே அத போட்டு வறுத்து, இத போட்டு வறுத்து பவுடர் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக ஒரு மட்டன் சுக்கா, இது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவும் எங்கள் அம்மாவோட டிஷ் தான். ஸோ இதுக்கு ஒரு பேனில் குக்கரில் வந்து ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம். இது 1/4 கிலோ மட்டனுக்கான அளவு. ஸோ அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும்போது தேங்காய் வந்து ஒரு 5-6 ஸ்லைஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் அது ஒரு 6 அதையும் எடுத்து பிச்சு உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பச்சை வாடை போகணும். போகிற வர ஸ்டேஜில் வந்துட்டு மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அடி பிடிக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கே ஸ்மெல் போகிறது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வதக்கிச்சிங்கன்னா அப்படியே தண்ணிலாம் மேலே வரும். தண்ணி மேலே வர ஸ்டேஜில் பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜீரா வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வேணும்னா பெப்பர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி வந்து இதில் வந்து திருப்பி அகைன் மேலே வந்து நிற்கும். அப்படி வர ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய தண்ணி வராது, லைட்டாக உங்களுக்கு தெரியும், அந்த சொதப்பு தெரியும். வரும்போது நீங்கள் வந்து வாட்டர் இப்போ வந்து ஆட் பண்ணணும். இப்போ இது வந்து 1/4 கிலோ மட்டனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அதில் வந்து 1/2 இருக்க மாதிரி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம மிஷின்லாம் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 ஊற்றிட்டிங்கன்னா லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 ப்ரெஷர் விசில் வந்து விட்டுருங்க. ப்ரெஷர் விசில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் அதிலே இறங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணியாக வந்து நல்லா மேலே வந்து ஜூஸியாக இருக்கும். ஸோ மட்டன் வெந்துருச்சான்னு பாருங்கள். வேகலைன்னா இன்னும் ஒரு 2-3 விசில் கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டிங்கனாலும் தண்ணி ரொம்ப வத்தாது. இப்போ இதை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடாய் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து சுண்ட விடுங்க. ஒரு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அது கொதிக்கணும். நல்லா 5 நிமிஷம் கொதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக சுண்டி அது வந்து வாட்டர் வந்து மட்டனோட கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டரே இருக்காது. அந்த மாதிரி சுண்டி வந்துடும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. சுட சுட மட்டன் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். பாய் பாய்.